Time to move your body. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக அமேசான்லேருந்து ஒரு மொபைல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது என்ன மொபைல் அண்ட் அந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அந்த மொபைலுடைய ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா காத்திருக்க வேண்டியது. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடிஞ்சு போயிடும். அப்படி மனசோடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. ஓஹோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓன் யூஸ்க்காக வந்து அமேசானில் ஒரு புது மொபைல் ஒன்று வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ அது என்ன மொபைல் அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். காத்திருப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நம்ம ஆர்டர் போட்டிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா iQOO அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து Z6 அப்படிங்கிற ஒரு மொபைல் தான் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5G வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து 2 பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்தியாவில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மேலே வந்து iQOO அப்படிங்கிற லோகோ வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. iQOO Vivo Z6 5G அப்படிங்கிற வேரியண்ட்டு தான். ஸோ இது நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு. இது வந்து 8GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டு தான். ஸோ இதில் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படிங்கிற 6nm ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் 120Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. 5000 mAh பேட்டரியோட. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கு உண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z6 அப்படிங்கிறது வந்து லோகோ கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா IME நம்பரு, தென் நம்ம வாங்கியிருக்கிற அந்த வேரியண்ட்டு அண்டு இது பாக்ஸில் என்னென்ன இன்க்ளூடடாக வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மேலே இருக்கிற இப்போ இதில் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சீலை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தென் டாப்லேயே ஒரு சீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சீலையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iQOO அப்படின்னு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிலிக்கான் கேஸு. ஸோ இதோட குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை ஓரமாக வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, புக்லெட்டு. ஸோ இது டைம் இருக்கிறவங்க உட்காந்து படித்து பாருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எதுவும் இல்லை. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. தென் அதுக்கப்புறம் மொபைல் தான், டைரக்டா மொபைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து இப்போ ஓரம் வச்சுக்கலாம். ஓரமாக வச்சுட்டு வேறு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். IME நம்பருக்கான ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு விவோவோட அடாப்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1820C அப்படிங்கிறது தான். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 240 AC. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 volt 2 ampere தான். சுத்தமா சுத்தாதா. ஸோ இது ஒரு நார்மல் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்டான அடாப்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் சிம் எஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஓரமாக வச்சுட்டு மொபைலை கையில் எடுத்துக்கலாம்.
ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலோடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே இயர் பீஸு. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ட்ரே வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மைக் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் பாட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3.5mm ஜாக் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. மைக் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி போர்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை, பிளைனாக தான் இருக்குது. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. தென் பவர் ஆன் ஆஃபுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் வந்து யூஸ் ஆகுது. தென் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்இடி ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா iQOO அப்படின்னு ஒரு லோகோ மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏஐ கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து உழுகாத மாதிரி ரொம்ப மேட் ஃபினிஷாக சூப்பராகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கையில் ரொம்ப கிரிப்பாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலை வந்து பூட் பண்ணிக்கலாம். எஸ், ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iQOO 5G அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பவர்டு பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து போட்டிருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிளிங்க் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் ஆனோன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் செட்டப் ஒன்று பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லாங்குவேஜ் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி கேட்கும். இதில் வந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு சில அக்ரிமெண்ட்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அது எல்லாமே வந்து எண்ட் யூசரு, ப்ரைவசி, வாரண்டி இதெல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்கான்னு சர்ச் ஆகும். ஸோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா செட்டப் ஆஃப்லைன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கண்டினியூ பண்ணுறதான்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆப்போட டேட்டா எல்லாமே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எல்லாமே வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம டைம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் ஆகிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்வான்ட் ஆப்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 128GB வேரியண்ட்டு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் ஓஎஸ் போக நம்மளுக்கு வந்து யூசிங் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 106GB வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைலுடைய கேமரா கிளாரிட்டிக்காக ஒரு சில சாம்பிள்ஸ் நான் வந்து போடுறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். A few moments later, 2000 years later, one eternity later. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த மொபைலை பற்றின iQOO Z6 5G மொபைலை பற்றின ஏதாச்சும் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு 10 days இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.